இனிய மகரம் ராசிக்காரர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய திருநட்சத்திரங்கள் கொண்ட மகரம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தமிழ் புத்தாண்டு ராசி பலன். அன்பிற்கினிய மகரம் ராசிக்காரர்களே, நீங்கள் செய்வது சரிதான் என்று நினைத்து கொண்டு சில நேரங்களில் முட்டாள்தனமான காரியங்களை செய்ய நேரும். இதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அடிக்கடி சிறு சிறு குழப்ப நிலைகளை உண்டாக்கும், தைரிய வீரியங்களை குறைக்க பார்க்கும். படிக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு நன்மைகள் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று ஏற்றமிகு வாழ்க்கையை உண்டாக்கும். பதவியில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். பெண்களாக இருந்தால் அவர்களின் உடல் நலனில் அக்கறை செலுத்தி வருவது நல்லது. தேவையில்லாமல் அனைவரிடமும் தீய பெயர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வைகாசியில் ஏற்படும் குரு பெயர்ச்சியும் சரி, ஐப்பசியில் ஏற்படும் ராகேது பெயர்ச்சியும் சரி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் உங்கள் நட்பு வட்டத்தின் மூலம் சில நன்மைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சொந்த பந்தங்களால் சில தொல்லைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுமான வரை சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரும். சில குடும்பத்தில் மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளாம் இந்த ஆண்டு இருக்கிறது. திடீரென்று சில திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்போது புதிய நபர்களை சந்திக்க நேரும். நீண்ட நாட்களாக பிரிந்து சென்ற ஒரு நபர் நம்மளை சந்திக்க நேரும். அதனால் சில நன்மைகளும் உண்டாகும். ஆக இந்த வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் சமநிலையில்தான் இருக்கிறது. களத்திரம் வகையில் கணவன் மனைவியிடையே சிறு உரசல்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே சிறு வைத்திய செலவுகளை உண்டாக்கி மன உளைச்சலுக்கு ஆளாக வைக்கும். கொடுக்கல் வாங்கல் நிலைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு நன்றாக இல்லை. பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் உண்டாகட்டும். கூடுமான வரை தாங்கள் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அடிக்கடி பிரதோஷத்திற்கு ஏதேனும் பொருட்கள், அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், நன்மைகள்.